சத்யா, இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நாங்கள் வரலன்னு. இப்போ எங்களாலே உனக்கு பிரச்சனை ஆயிடுச்சுல. சாரி சத்யா, நாங்கள் வரோம். போகலாம். போயிட்டு வரோம் சத்யா. அவங்களை கண்டிச்சிடணும். அவங்க வரட்டும். அத்தை விட்டு மன்னிப்பு கேளுன்னு கத்தின இருக்க. அந்த இடத்துல நான் உன் பேச்ச கேட்கலனா உனக்கு அவமானமா போயிருமே தான் நான் மன்னிப்பு கேட்டேன். கல்யாணம் பண்ணின்னு ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்தா எல்லா ஆம்பளையுமே அவளை அடிமையா தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் நாங்க பதில் சொல்லாம கேட்டுக்கணும். வானா வரணும், போனா போனோம், சாப்பாடு வேணா எடுத்தாந்து சாப்பாடு வைக்கணும். மன்னிப்பு கேளுனா தப்பே பண்ணலனாலும் மன்னிப்பு கேட்டுடணும். சுய மரியாதையோட எந்த பொண்ணும் இருந்துடக்கூடாதுல்ல. நான் நின்னாமோ நினைச்சேன், நீயும் எல்லா ஆம்பளைங்க மாதிரிதான் இருக்கிற. ஏங்க, நான் அப்படிலாம் இல்லைங்க. சரிங்க, என்னங்க நடந்துச்சு? அனிதாம்மா தான் உங்களை பார்த்ததும் அப்படியே மாத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சத்யாம்மா ரொம்ப நல்லவங்க சார். பெரிய தப்பு பண்ணிட்டோமோ? இப்போ இவங்களை எப்படி சமாதானப்படுத்துறது? எதுக்கு இவ்வளவு சத்தமா கதவு சாத்துறாங்க? கோவத்துல ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா? வேணாப்பா, இப்ப என்ன பண்றது? பேசாம கதவை உடைச்சிட வேண்டியதான். டோர் வேற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? டிஸ்டன்ஸ்ல டிராவல் பண்ண ஈஸியா உடைக்கலாம். ஓகே. 1 2 3 4 5. இந்த டிஸ்டன்ஸ் தான் கரெக்ட். கீழே விழுந்ததுல சேதாரம் வேற பயங்கரமா இருக்கும் போல இருக்குங்க. இடுப்பு வந்துச்சுங்க. ஏங்க ஏங்க, கையை பிடிச்சி தூக்கி விடுங்களேன் ப்ளீஸ். கொடுங்க. இப்படி வந்து கொடுக்குறீங்களா? ஏங்க சாரிங்க. ஐயோ, ரவுடி பேபி செம்ம கோவத்துல போறாங்க போலயே. ஏங்க நில்லுங்க. அப்பா 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 அப்பா. அவசரப்பட்டு கதை உடைக்கிறன்ற பேர்ல இப்படி இடுப்பு உடைச்சுக்கிட்டேனே. ஐயோ, அப்ப இதுக்காக தான் வரைஞ்சிருக்காங்களா? அப்பா நல்ல வேளடா பிரபு, தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு. சீ, நான் குத்து. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இவங்க பக்கத்திலே போக கூடாது. அதான் கரெக்ட்.
கொஞ்ச நேரம் ஆற போட்டு அதுக்கப்புறமா இவங்களை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவோம். உங்கள் இருசக்கர வாகனம் நீங்கள் இருக்கும் இடத்திற்கே வந்து பழுது பார்த்து தரப்படும். தொடர்பு கொள்ள கதிர்வேல் செல் 8825451029. சூப்பர்ரா. ஓகேவா? குழந்தையா அது கூட தெரியல உனக்கு? சரி, அதுக்கு என்ன இப்போ? குழந்தைங்க முன்னாடி எல்லாம் நான் ஃபைட் பண்றேன் கிடையாது. ஹலோ ரவுடி பேபி, எல்லாம் ரொம்ப ஓவருங்க. நான் டிவி ஆஃப் பண்ணிட்டேன். சும்மா டிவியை முடிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. எந்திரிச்சு வாங்க, சாப்பிடலாம். ஏங்க, நான் பண்ணது தப்பு தான் சொல்லி சாரியும் கேட்டுட்டேன். இன்னும் என் மேல கோவமா இருந்தா என்னங்க அர்த்தம்? ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க, வாங்க. இருக்காருலடா, அத பத்தி பேசிக்கிட்டே இருந்தனா டைம் போனதே தெரியல. அப்படியா? அம்மா, நீ வந்ததும் நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். நாங்க 2 பேரும் எவ்வளவு நேரம் திரும்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? ஆமாமா. சரி வாங்க சீக்கிரம். ஷோ, ரொம்ப பசிக்குதா? ஆமாமா, வாங்க சாப்பிடலாம், வாங்க. இல்லத்த, எனக்கு பசி இல்ல, எனக்கு வேணாம். வேணாமா? என்னது பசிக்கலையா? அதெல்லாம் முடியாது, வந்து சாப்பிட்டுதான் ஆகணும். கரெக்ட்மா. வாங்க. என்னங்க, அம்மாவே சொல்லிட்டாங்க இன்னும் பசிக்கலையா? வாங்க வாங்க போய் சாப்பிடலாம், வாங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, வாங்க. நான் சொல்றது ஆனா அது எப்படி நடந்துச்சு? எப்படி நீங்க இப்ப கேட்கணுமாமா? நான் வரும்போது ரவுடி பேபி என் மாமா கையை பிடிச்சிருந்தாங்க. அத பார்த்ததும் நார்மலா என்ன தோணும் நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கே தெரியும்ல ரவுடி பேபி எவ்வளவு கோவக்கார ஆளுன்னு. ஆமாவா இல்லையா? கேக்குறேன்ல, சொல்லுங்க மாமா. பாத்தீங்களா, நீங்களே அம்மா சொல்றீங்க. இது உங்களுக்கு புரியுது. எல்லாரும் அதை புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஆளு எங்க மாமா கையை புடிச்சிட்டு இருக்கப்போ அப்ப எங்க அக்கா சொல்றது உண்மை நினைக்க தோணுமா தோணாதா? இதுல என் மேல ஏதாவது தப்பு இருக்கா மாமா? நீங்களே இத பாருங்கப்பா, இது அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்கிற மாதிரியான தப்பே இல்ல. எதுவானாலும் இருக்கட்டும், விட்டு வெளியே போன்னு சொல்லலாமாப்பா? நான் செம்ம கோவத்துல இருக்கிறேன். உங்க மருமகனா ஒழுங்கா போய் தூங்க சொல்லுங்க. அத்தை விட்டு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுன்னா கட்டின புருஷனை கை நீட்டி அடிச்சிட்டா சத்தியாங்கிற கெட்ட பேரு எனக்கு தான் வரும். அடிப்பாங்களா? மாமா வந்துருங்க, நம்ம போயிருவோம். இதுக்கு மேல நம்மளுக்கு மரியாதை இல்ல. சேதான் பயங்கரமா இருக்கும் போல இருக்கு. வாங்க வாங்க போயிடலாம். போயிடலாம். பார்த்து கவனிச்சுக்கிறாங்களே. ஆனா நீ எக்கேடு கெட்டு போனா பரவாயில்ல, எனக்கு என்னன்னு இருக்கீங்க இல்ல? டேய், இல்லடா, அவ சாப்பிட்டுப்பான்னு நினைச்சேன்டா. அவங்க சாப்பிடல. ஐயோ, ஏண்டா? அதான் பசிக்கலன்னு உங்க முன்னாடி தானேமா சொன்னாங்க. நான் சாப்பிடுங்கன்னு கம்பல் பண்ணும்போது கூட நீங்க பெண் உரிமை பத்தி எல்லாம் கிளாஸ்லாம் எடுத்தீங்க. டேய், அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டாங்களா நீங்க எதுவுமே கேட்கவே இல்ல. ஐயோ சாரிடா. சாரி எல்லாம் இருக்கட்டுமா, முதல்ல அவங்கள சாப்பிட வைங்க. தோயிரு, வரேன். ஏன் அந்த புள்ள சாப்பிடாம இருக்க? ஐயோ கடவுளே. ஏன் அம்மா இன்னும் வரல? சத்யா, சத்யா. இல்லன்னு சொன்னனே அத்தை. பசிக்கலன்னு சொன்னதான். சரி, நீ அப்புறமா சாப்பிடுவேன்னு பார்த்தேன். இப்ப வரைக்கும் சாப்பிடாம இருக்க. வா சாப்பிடலாம். இல்லத்த, வயிறு ஒரு மாதிரியா இருக்குது அத்தான். நீ பசிக்கலன்னு சொன்னதும் வயிறு என்னவோ ஒரு மாதிரியா தான் இருக்கும்னு நினைச்சேன். அதான் கஷாயம் கொண்டு வந்திருக்கேன். இந்த குடி, நல்லா சாப்பிடுவேன். குடி.
இல்லத்த கசாயெல்லாம் வேணாம். அதான் வயிறு சரியா இல்லைன்னு சொன்னல, குடி முதல்ல. அத்தை இப்ப என்ன, நான் சாப்பிடணும் அதுதானே? கொடுங்க, நான் சாப்பிடுறேன். நல்லா பண்றீங்க மம்மி. டேய், தூங்குற மாதிரி நடிக்கிறவனே, உன் பொண்டாட்டி சாப்பிட்டாச்சு, நான் போலாமா? ம். அட பாவி. உன் மேல ரொம்ப பாசமா இருக்கு அம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரேன்டா. ம். எத்தனை வாட்டி? ஆயண்ணா. நேத்து நைட்டு அம்மா உன் ரூமுக்கு சாப்பாடு கொண்டு வந்தாங்களே, ஏதாச்சும் ப்ராப்ளமா? ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. டேய் நான் உன் அண்ணன்டா. எனக்கு உன்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. டைனிங் டேபிள்ல இருக்கிற சாப்பாடு பெட்ரூம் வரைக்கும் வருதுன்னா, அதுவும் அம்மாவே கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா ப்ராப்ளம் தான் அர்த்தம். சொல்லு. இவன்ட்டு எப்படி சொல்றது? சரி, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுரு. அண்ணா. நல்லா சின்ன புள்ளத்தனமா கவுண்டமணி ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு இதுல எவர் கிரீன் ஐடியான்னு வேற சொல்லிட்டு இருக்கியா? ஆஹா, உன்ன போய் ஐடியா கேட்டேன் பாரு. ஏய் பிரபு, ஹாடப்பாவி, இந்த நாள் ஆரம்பமே ரொம்ப அமக்கலமா இருக்க. அவன் தான் தானா அந்த ஐடியா கேட்டான். ஒரு யுனிவர்சல் ஐடியாவை தூக்கி கொடுத்தா அத போய் சின்ன புள்ளத்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு போறான். இவங்களுக்கெல்லாம் நல்ல ஐடியாவுக்கே காலம் இல்ல. கொஞ்சம் ஊத்துமா. ஏய், தோசை வை. என்னது? இதான் தோசையா? வேற லெவல். என்ன ஒரு சின்ன குறை, உப்பு தாங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு. அட பாவி, உப்ப கொட்டி வச்சிருக்கா, கம்மியா இருக்குன்ற? என்ன மாமா, கம்மியா தானே இருக்கு. பாருங்க, கவலைப்படாதீங்க மாமா. நாளைக்கு காலையில 4:30க்கு எந்திரிச்சு உங்களுக்காக ஸ்பெஷல் சட்னி பண்ணிடுவாங்க. நாளைக்குமா? நம்மள கொல்லாம விட மாட்டோம் போல் இருக்கு. ஓகே இல்லங்க? அப்பாடா, ப்ளீஸ்ங்க நார்மலா என்கிட்ட பேசுங்க. இதுக்கு மேல எப்படி கெஞ்சறதுன்னு தெரியலங்க. நீங்க இப்படிதான் இருப்பீங்கன்னா அப்புறம் உங்க இஷ்டங்க. நான் வரேன்.
எதுக்குடா இப்படி ஹார்ன் அடிச்சிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, ஹார்ன் ஒர்க் ஆகுதா பா. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி அம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். Good morning, குட் sir. மார்னிங். Good morning, sir. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங் மார்னிங். டேக் யூ சீட். சொல்லுங்க சார். செக்யூரிட்டி இருக்கார்ல, அவர் என் கேபின் வர சொல்லுங்க. ஓகே சார். சாரி சார். இல்ல பரவாயில்ல, தம்பினே சொல்லுங்க அண்ணன். அது ஒண்ணும் இல்ல தம்பி. ஒரு 2 முழம் மல்லிகைப்பூவும் ஒரு 1/4 கிலோ அல்வாவும் இதெல்லாம் வாங்கிட்டு வாயில பல்லோட முன்னாடி போய் நின்னா போதும். டக்குன்னு அடுத்த செகண்ட் சமாதானம் ஆயிருவா. ஊர்ல எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கீங்க? எந்திரிங்க எந்திரிங்க. நான்சென்ஸ். இப்படி மொக்கையா ஒரு ஐடியா சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய பில்டப். நான்சென்ஸ். என்ன தம்பி இந்த மாதிரி சொல்லிட்டீங்க? இது உண்மையாவே எவரி கிரீன் ஐடியா. எவர் கிரீன் ஐடியாவா? இதே வார்த்தை தான் காலைல எங்க அண்ணன் சொன்னா. உங்க எல்லாரையும் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். கொழுப்பெடுத்து தெரியுறீங்க. ஆமா, எம்டி வந்துட்டாரா? ஏன் அது என்கிட்ட கேட்க நீ மாட்டீங்களா? பொண்ணா இல்ல. ஆம்பளைங்கனா எனக்கு அலர்ஜி. ஆளை பாரு, நல்லா முட்டை பொண்டாக்கு ஐடி கார்டு போட மாதிரியே. வேலையை பாரு. என்ன புதுசா இருக்கு? செக்யூரிட்டியை சேர்ல உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். இந்த ஆபீஸ்ல எவனும் உட்கார வேண்டிய இடத்துல உட்கார மாட்டானே. அன்பால மாத்த முடியாதது எதுவுமே இல்லம்மா. நல்லதோ கெட்டதோ நீ அவனை கொஞ்சம் அனுசரிச்சு போம்மா. சத்யா, நான் ஒரு விஷயம் சொல்லவா? பொதுவா ஆம்பளைங்களை நம்ம பக்கம் திரும்ப வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். திரும்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க குடுமி நம்ம கையில தான். நம்ம கைக்கு அவங்களே கொடுத்துருவாங்க. சரிடா, நான் கிளம்புறேன். மணி 5 தான் ஆகுது, அதுக்குள்ளேயும் கிளம்புறேங்கிற? அதுவும் என்ன விட்டு போறேங்கிற? டேய், உனக்கு தான் வேலை இருக்குல்ல, அதை ஒழுங்கா முடிச்சுட்டு கிளம்பு. ஏண்டா, எப்பவும் நான் வரமாட்டேன்னு சொல்லுவேன், நீ வம்படியா என்ன கூடவே இழுத்துக்கிட்டு போவ. இன்னைக்கு என்னமோ வேற மாதிரி பேசுற. என்னடா ஆச்சு? எனக்கு ஒண்ணும் ஆவல, உனக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல, வேலையை முடிச்சுட்டு கிளம்பு. என்ன பாக்குற? அப்படியே பாய உடைச்சிருவேன். என்ன ஏதோ டிஃபரெண்டா நடந்துக்கிறான். சம்திங் ராங். என்னன்னு கண்டுபிடிப்போம். தேவைப்படுது. முரட்டு சிங்கிள் படத்தை திறந்து மன்மதன் ஆகணும்னா என்ன செய்யணும்? அவ்வளவுதானே. சில பல ஐடியாக்களை தூவி விடு பாப்போம். சப்ப மேட்டர் தலைவா. நான் இந்த ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜர், நீ அதே ஆபீஸ்ல செக்யூரிட்டி. என்ன இது? எல்லாம் அப்படித்தான் தலைவா. எனக்கு ஐடியாவே வேணாம். சார் ஓடி போ, நீ சாகுற வரைக்கும் முரட்டு சிங்கிள் தான். ஒரு 15ல இருந்து 20 நாள் ஆச்சு. அவ்வளவு நாள் ஆச்சா? அப்படின்னா நீங்க பூ வாங்க வந்தது ரொம்ப லேட்டு தம்பி. ஏங்க? இதெல்லாம் உங்களுக்கு போக போக தெரியும். புதுசா கல்யாணம் ஆனா பொண்டாட்டிக்கு தினமும் பூ வாங்கி கொடுக்கணும் தம்பி. எவ்வளவுங்க? 120 ரூபாப்பா. இந்தாப்பா. அடிக்கடி வாங்க தம்பி. சரிம்மா. சரிப்பா. ஸ்மார்ட்டியா பிரபு, ஆச்சரியமா இருக்கு.
சரி, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? உயிருக்குயிரா லவ் பண்ண பொண்ணு கல்யாணத்தப்போ காணாம போச்சுன்னா கொஞ்சம் கூட கேர் பண்ணாம இன்னொரு கல்யாணம் பண்ண வந்தா நீ? த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா மாதிரி உனக்கு திவ்யா இல்லைன்னா சத்யா. அப்படியே என்ஜாய் பண்ற போல. இங்க பாரு, பிசினஸ்ல தான் நீ என்னோட எதிரி. அதனால நீ அதை பத்தி எதை பேசினாலும் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஆனா இனிமே பர்சனல் லைஃபை பத்தி ஏதாவது பேசின உன் பல்ல உடைச்சிருவேன். பேபி, அவனை நான் டென்ஷன் பண்ணேன், பதிலுக்கு அவன் என்ன டென்ஷன் பண்ண ட்ரை பண்ணான். பட் இதுக்கெல்லாம் நான் டென்ஷன் ஆக மாட்டேன், நீயும் டென்ஷன் ஆகாத. ஆனா அவனை சும்மாவே விடக்கூடாது வினோ. அவன் லைஃபையே காலி பண்ற மாதிரி ஒரு விஷயம் என் கையில இருக்கு. என்ன விஷயம்? என்னன்னு நேர்ல காட்டதான் உன்னை கூட்டு போயிட்டு இருக்கேன். வணக்கம் சார். ஆமா, டாக்டர் வந்துட்டாங்களா? மேலதான் சார் இருக்காங்க. ஓகே. எப்ப வேணா வரலாம். அதனாலதான் நர்ஸ் இன்னையில இருந்து அவங்க கூடவே இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகே, நான் வரேன். யார் இந்த பொண்ணு? இவதான் பிரபு கல்யாணத்துல ஓடி போன பொண்ணு, திவ்யா. இவ எப்படி இங்க? நீதான் கடத்திட்டு வந்தியா? அந்த அளவுக்கெல்லாம் நான் இன்னும் போகல. அப்புறம் இவ எப்படி இங்க, அதுவும் இந்த மாதிரி நிலைமையில? பிரபு கல்யாணத்துக்கு நான் போயிட்டு இருந்தப்போ சீக்கிரம் கொண்டு போங்க. இன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இவன் எங்க வந்தா? நாம பார்க்கும்போது பயந்து போய் ஓடி வந்தா. யார் இவளை துரத்திட்டு வந்திருப்பா? அப்போ பிரபு கல்யாணம் இன்னைக்கு நடக்காது. அவன் அவமானப்படுறத கண்டிப்பா நேர்ல பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இவளை என்ன பண்றது? ஆனா நான் எதிர்பார்க்காத ட்விஸ்ட அவன் இவ தங்கச்சி கல்யாணம் பண்ணதான். சரி, இன்னும் எதுக்கு இவளை இங்க வச்சிருக்க? அவ வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அனுப்ப வேண்டியதானே? காரணம் இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன். நீ இவளை வீட்டோட வச்சு இவ்வளவு செலவு பண்ணி பாக்குறதுல ஒரு ரீசன் இருக்கு. இவளை வச்சுதான் பிரபுவோட லைஃப்லயே விளையாட போறேன். எப்படி? அவனுக்கு தான் இவ தங்கச்சியோட கல்யாணம் ஆயிடுச்சுல. கல்யாணம் பண்ணது தங்கச்சினாலும் லவ் பண்ணது அக்காவை தானே. மேலான காதல். அந்த காதல் இன்னும் அவனுக்குள்ள இருக்குல்ல, அதை வச்சுதான் விளையாட போறேன். இங்க அடிச்சா இங்க வீக் ஆகும். குடும்பத்துல குழப்பம் இருந்தா பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. ஆட்டோமேட்டிக்கா அவன் கம்பெனி டவுன் ஆகும். இதெல்லாம் நடக்கணும்னா இவ சீக்கிரமா கண் முழிக்கணும். ஒரு மாதிரி திரு திருன்னு முழிக்கிற. நானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஒண்ணு இல்ல.
பாரு இந்த கையில ஒண்ணுமே இல்ல. ஆமா இந்த கையில ஒண்ணுமே இல்ல. ஏண்டா ஒண்ணும் இல்லன்றத ஏண்டா இப்படி சொல்லிட்டு இருக்க? நீதான் கேட்ட ஏதாவது இருக்கான்னு? இல்லையா? மா அம்மாவா? அம்மா அம்மா அக்கா இப்ப எதுக்கு நீ அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? என்னடி எதுக்கு கத்திட்டு இருக்க? வாடா. என்னடா மா இவனை பாரு ஒரு மாதிரியாவே இருக்கான்ல. டேய் குடிச்சிருக்கியாடா? நான்சென்ஸ். நான் ஒரு டீ டோட்லர். என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்ட நீ? ஏதாவது ஸ்மெல் வந்துச்சா? நான் குடிச்சிருக்கேனாமா? இல்லடா. டேய் அவதான் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணிட்டு இருப்பா. அவ கேக்குறான்னு நீயும் ஊதி காட்டுற பாரு. ஐயோ சரி சரி வா. எங்கம்மா? என்னோட டேப்லெட்ஸ் எல்லாம் உங்க அப்பா எங்கேயோ எடுத்து வச்சுட்டு போயிட்டாருடா. எங்கன்னே தெரியல. கொஞ்சம் வந்து தேடி எடுத்து கொடுவா. நீ போமா, நான் தேடி எடுத்துட்டு வரேன். நீ வா. இல்லம்மா நான் சொல்றது கேளுமா. இல்ல இல்ல நீ கையோட வா. ஆமா ஆமா வா. மாப்பிள்ளை ஏதோ ஒளிச்சு வச்சானே, என்னவா இருக்கும்? என்னது? மல்லிகைப்பூ அல்வா. ஓ இதெல்லாம் வேற நடக்குதா? நம்ம முன்னால எலியும் பூனையுமா இருந்துட்டு ரூமுக்குள்ள வேற நடக்குதா? மாப்பிள்ள இந்த மல்லிகைப்பூவும் அல்வாவும் இன்னைக்கு எனக்கு தான். எவ்வளவு நாளாச்சு என் ஹனி பேபிக்கு மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கி கொடுத்து. இதை நானே வாங்கி கொடுத்தா சொல்லி இன்னைக்கு அசத்திர வேண்டிதான். எனக்கு தெரியாதுண்ணே. இப்ப எனக்கு அது வேணும். கொடுண்ணே. இதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டா அன்னைக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஹலோ அண்ணி ஆசையா கேட்டா நீ காசு கொடுத்து வாங்கிட்டு வரணும். காசு கொடுத்தாண்டா வாங்கினேன். சும்மா எங்கட கடையில அல்வா பூலாம் கொடுக்குறானுங்க. சின்ன வயசுல என்ன ஏமாத்தின மாதிரி இப்ப என்ன ஏமாத்தலாம் பாக்குறியா? நான் சின்ன வயசுலயே ஏமாற மாட்டேன். இப்ப ஏமாறுவனா? இது நான் வாங்கிட்டு வந்தது. ப்ராமிஸா இது நான் வாங்கிட்டு வந்ததுடா. இன்னும் நீ அந்த பொய் சத்தியம் பண்றது விடலையா? சின்ன வயசுல உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? பொய் சத்தியம் பண்ணா சாமி உன் கண்ணை குத்தம் சொல்லியிருக்கேன்ல. ஒழுங்கா அது கொடுத்துருன. பிரபு சத்தியமா அது நான் தான்டா வாங்கிட்டு வந்தேன். திரும்ப திரும்ப பொய் சொல்லாத. அப்புறம் சாமி ஒரு 2 கண்ணையும் குத்திடும். கொடுன. நான் தான் வாங்கிட்டு வந்து சொல்றேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் தோணிருக்க போல இருக்கு. என்னம்மா அப்படி பாக்குற? இதுக்கு பின்னால ஒரு கதையே இருக்கு. என்ன? பிரபுவுக்கும் அந்த குப்பத்துக்காரிக்கு இடையில நீ பத்த வச்சில, அது பெருசா பத்திக்கிச்சு போல இருக்கு. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக பிரபு தான் இந்த மல்லிகைப்பூவையும் அல்வாவையும் வாங்கிட்டு வந்தான். அப்ப கூட நீ வாங்கிட்டு வரல. அதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப எப்படி பிரபு அவளை சமாதானப்படுத்துவான்? அவங்களுக்குள்ள சண்டை எப்படி சரியாகும்? எப்படி என்னோட மாஸ்டர் பிளான்? என்ன மூஞ்சி மாறுது? இப்ப உனக்கு அதான் பிரச்சனை இல்ல. இப்ப கூட நீ எப்படி வச்சுக்கணும் தான் யோசிச்சுட்டு இருக்க. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. பா நான் தூங்கணும். பிரில்லியண்டான ஐடியா நினைச்சு பண்ணா இவ நம்மளை கழுவி கழுவி ஊத்துறாளே. எங்க தப்பு நடந்துச்சு? ரெண்டும் வேஸ்ட் ஆயிடுச்சே. கை கிட்டினது வாய் கிட்டல. இனிமே என்ன பண்றது? இன்னும் என்ன பண்ற? போய் தூங்கு போ. ஒன்னும் இல்லம்மா, சும்மா சும்மா உட்காந்துக்கிட்ட ரொம்ப கேவலப்படுத்துறாளே. எது வாங்கிட்டு வருவாங்க? ஆக்சுவலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வந்து பேசாம இருந்தா ஒய்ஃபை சமாதானப்படுத்துறதுக்காக ஆல் ஹஸ்பண்ட்ஸ் ஒரு எவர் கிரீன் ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்து கூல் பண்ணுவாங்களாம். அந்த ப்ராடக்ட் தானே இது. கரெக்டா? கரெக்ட் தான். வாங்கிட்டு வந்து ஒய்ஃப் கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன? ஒய்ஃப் தான் சமாதானம் ஆயிடுவாங்களே. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அதான் ஒய்ஃப் சமாதானம் ஆயிடுவாங்களே. ரொம்ப கஷ்டம். ஆயிட்டாங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா? நீங்களும் சமாதானமாய் சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க.
தடவை துடிக்கு டேய், இந்த உலகத்திலேயே காக்காவுக்கு அல்வா கொடுத்த முதல் குடும்பம் நம்ம குடும்பம் தான்டா. ஆமால எஸ் போடு போடு மூஞ்சி உடைச்சிடாத. சரிண்ணே, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். நீ என்ன பண்ற? இந்த தியானத்தை முடிச்சிட்டு நீ போய் தூங்குற. ஓகே பை, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். தூங்க போறியா? ஆடா பாவி, தூங்குறதுக்காடா மல்லிகை பூவையும் அல்வாவையும் பராக்குன்னு பிடிக்கிட்டு போனேன். மல்லிகை பூவையும் அல்வாவையும் கொண்டு போய் ஓம் பொண்டாட்டி கையில கொடுத்துட்டு நீ நிம்மதியா தூங்க போயிட்ட. அதை ரெண்டுத்தையும் உன் கையில கொடுத்துட்டு நான் தூங்காம நடுகால உக்காந்துருக்கிறடா. ஐயோ, எல்லாம் போச்சு. அத காலையில காக்காக்கு வச்சிருவாங்க. காக்காய்க்கு அல்வாவை? டேய், இந்த உலகத்திலேயே காக்காவுக்கு அல்வா கொடுத்த முதல் குடும்பம் நம்ம குடும்பம் தான்டா. ஆமால எஸ் போடு போடு மூஞ்சி உடைச்சிடாத. சரிண்ணே, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். நீ என்ன பண்ற? இந்த தியானத்தை முடிச்சிட்டு நீ போய் தூங்குற. ஓகே பை, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். தூங்க போறியா? ஆடா பாவி, தூங்குறதுக்காடா மல்லிகை பூவையும் அல்வாவையும் பராக்குன்னு பிடிக்கிட்டு போனேன். மல்லிகை பூவையும் அல்வாவையும் கொண்டு போய் ஓம் பொண்டாட்டி கையில கொடுத்துட்டு நீ நிம்மதியா தூங்க போயிட்ட. அதை ரெண்டுத்தையும் உன் கையில கொடுத்துட்டு நான் தூங்காம நடுகால உக்காந்துருக்கிறடா. ஐயோ, நல்லா வலிக்கணும். என்ன நொன்னா, உன் புருஷன் பண்ண வேலையால ஒரு மனுஷன் ராத்திரி பூரா கொசுக்கடியில கூறி கூறி அழுதுருக்க. ஏ அனிதா, என்னமாச்சு உங்க அண்ணனுக்கு? என்னமோ இவன் வாங்கிட்டு வந்த அல்வாவை நான் ஆட்டை போட்டு சாப்பிட்ட மாதிரி இவ்வளோ டென்ஷன் ஆயிட்டு போறா? அனிதா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? எங்கம்மா போற? இந்த சேலைய மாத்திட்டு கொடுத்து அனுப்புறேன். இதே சிவப்பு கொடியா யூஸ் பண்ணி நிப்பாட்டுங்க. ஐயோ, நிலைமை தெரியாம இவ வேற நக்கல் பண்ணிட்டு போறாளே. ஐயோ அம்மா, ஐயோ தாங்க முடியலையே. பாத்ரூம்லயே போய் செட்டில் ஆயிட வேண்டியதான். இதுல ஒரு சைன் மட்டும் பண்ணிட. அப்பா, ஒரு தடவை படிச்சு பாத்துரு. சித்தப்பா, நீங்க படிச்சிட்டீங்களா? நான் படிச்சிட்டேன்ப்பா. அப்புறம் என்ன? சரி, எங்க சைன் பண்ணணும்? எல்லா பேப்பர்ஸ்லயும் ரைட் சைடு சைன் பண்ணிடு. நான் ஆபீஸ்ல போய் சீல் போட்டுக்கிறேன். ஓகே. அவள் பேபி, என்னங்க? இதுல ஒரு கையெழுத்து போடு. என்னங்க இது நான்சென்ஸா இருக்கு? ஃபுல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வேற. அத படிச்சு பார்த்த அப்புறம் தானே உனக்கு தெரிஞ்சிச்சு. படிக்காம எதுலயும் கையெழுத்து போடாத. ஏங்க, சித்தப்பா அதெல்லாம் கரெக்டா படிச்சு பார்த்திருப்பாருங்க. அவரு மேல எனக்கு எந்த டவுட்டுமே இல்ல. மாமா கரெக்டா தான் பண்ணிருப்பாரு. ஆனா கையெழுத்து போடுறது எதுவா இருந்தாலும் கையெழுத்து போடுறவங்க படிக்காம கையெழுத்து போடக்கூடாது. ஏங்க, கரெக்டான நேரத்துல கரெக்டான அட்வைஸ் பண்ணீங்க. இல்லனா ரொம்ப பெரிய தப்பா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். டேய், என்னடா இது? பொண்டாட்டி கிட்ட எல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க? அது அவளோட கடமை. என்ன, கரெக்ட் தானே? அத்தை, நீங்க எப்பவுமே கரெக்ட் தான். சரி சரி, அவனை கூட்டிட்டு போய் சாப்பிடு. என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? என்ன சார் பண்றது? என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. கிளம்புங்க.
எதுக்கு தம்பி நீ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க? தம்பியா? ஆமாண்டா. டாவா? என் வயசோட சின்ன பையன் தானே நீ. சும்மா நீனு வெட்டியா பேசிக்கிட்டு இருக்காம வேலையை பாரு போ. இருடா, உனக்கு இன்னைக்கு இருக்கு. இப்பவே பிரபு கிட்ட சொல்லி உன்னை வேலையை விட்டு தூக்குறேன் பாரு. என்னைய வேலையை விட்டு தூக்க ட்ரை பண்ணி உன் வேலையை இழந்துடாத போ. வா, என் வேலை போயிருமா? பாத்துருவான்டா. நீ என்ன பாத்துருவான்டா? பாத்துருவான். பார்க்கலாமே. உன்னை காலி பண்றேன். அப்படியா? போய் சொல்லு போ போ போ. காலி பண்றேன்டா. பண்றேன்டா. பாத்துருவான்டா. நான் இங்கே வெயிட் பண்றேன். போயா மர மூஞ்ச பார்க்க முடியல. போடா போ போடா. என்னைய வேலையை விட்டு தூக்க போறியா? அங்க போய் உட்காருவோமா இல்ல இங்கே உட்காருவோம்? வா வா வெயிட் பண்றேன் வா. அது அப்பா வரதுக்குள்ள நடக்கணும் சித்தப்பா. ஏன்னா அப்பா வந்துட்டாருன்னா அவளை வெளியிலேயே துரத்த முடியாது. 6 மாசத்துக்குள்ள திரும்பி வர முடியாத மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி அவளை நம்ம வெளியே அனுப்பிடணும். 6 மாசம் எதுக்குமா? இன்னும் 10 நாள்ல அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன்.